இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் ரிஷபம் ராசியாக இருக்கிறீங்க அல்லது ரிஷப லக்கணமாக இருக்கிறீங்க அப்படின்னாக்க தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படித்தான் என்ற தலைப்பில் பொதுவான பலனாக பார்க்கலாம். இப்போது இந்த ரிஷபம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் 2வது பாவம். இது ஒரு ஸ்திர வீடு. இந்த ஒரு வீட்டோட அதிபதி சுக்கிர பகவான். இப்போது ரிஷபம் ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க வாழ தெரிந்தவர்கள் அல்லது வாழ பிறந்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையை அனுபவிப்பாங்க ஏதோ ஒரு வகையில். அதே போல் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருடைய டாமினேஷனை ஏற்றுப்பாங்க, அதையும் ரசிப்பாங்க. அதனால் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு நாம் பொதுவான பலனாக சொல்லிடலாம். எனக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தாம்பத்திய வாழ்க்கை இல்லை, சரியாக இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு வயசு 30 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவீங்க. சில பேர் கல்யாணம் ஆகிடுச்சு ஆனால் தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கோம், கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறோம், எங்களுக்குள்ளே ஒரு அன்னோனியம் அப்படிங்கிறது இல்லை, தாம்பத்திய சுகம் இல்லை, தனித்தனியாக தூங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டும் சில பேர் சொல்லுவீங்க. இதற்கெல்லாம் காரணம் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மா தான். இப்போது நமக்கு ஒரு களத்திர தோஷமோ தார தோஷமோ நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னாக்க நமக்கு அமையக்கூடியதும் அந்த மாதிரி தான் அமையும். அப்படி இல்லை அப்படின்னா நல்ல ஒரு சுத்த ஜாதகம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் நம்ம கண்ணை கட்டி கண் கட்டி வித்த மாதிரி நம்ம தலையில் என்னாகும் அப்படின்னா ஒரு தோஷம் உள்ள ஒரு ஜாதகத்தை தான் கல்யாணம் பண்ணுற மாதிரியான ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். சரிங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோச்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க. சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு தோஷம் இல்லாத ஒரு ஜாதகம் தான் சொன்னாங்க அப்படின்னாக்க, அதாவது சில பேருக்கெல்லாம் அந்த நேரத்தில் ஜாதகம் பார்க்கக்கூடிய நேரம் இல்லாமல் போயிடும். சில பேருக்கு ஒரு டக்குன்னு நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணிடுறது, இல்லை காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகிடுறது, இல்லை நம்ம ஜாதகத்தில் களத்திர தோஷமோ அல்லது தார தோஷமோ இருக்குது, அல்லது விதிவிலக்கில்லாத ஒரு செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னாக்க நமக்கு அமையக்கூடியதும் நமக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரியான தோஷங்கள் ஏதாவது இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணைவர் தான் அமையும். அப்போ என்னாகும் அப்படின்னா களத்திர தோஷம் 2 பேருடைய ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா பிரிந்திருக்கிறது, தனித்தனியாக இருக்கிறது போன்றவை தான் ஏற்படும். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறது நிரந்தரமாக கிடைப்பதில்லை, ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது நாம் ரிஷபம் ராசி அப்படிங்கிறது நீங்கள் கிருத்திகை நட்சத்திரம் இல்லை ரோஹிணி நட்சத்திரம் 4 பாதங்கள், கிருத்திகை நட்சத்திரம் 3 பாதங்கள் இருக்கும், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோஹிணி நட்சத்திரம் 4 பாதங்களுமே இருக்கும், மிருகசீரிஷம் 1 பாதம் 2ஆம் பாதமும் இருக்கும். இப்போது இந்த 2ஆம் பாவகம், அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது தான் ரிஷபம். நல்ல அழகு, பார்க்குறதுக்கு நல்லதொரு தோற்றப்பொழிவாக இருப்பாங்க.
அதே போல் கலைகளை நேசிப்பார்கள், இரக்கமுள்ளவர்களாக இருப்பாங்க, மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்கள், நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய ஈவன் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இவங்கக்கிட்ட உதவின்னு போய் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த உதவியை வாங்கியவருக்கு நன்றி கெட்டவராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஏதோ ஒரு வகையில் அவங்களாலையும் இவங்க மன வருத்தத்தை அடைவாங்க. நிறைய பேர் முதலாளிகளாக இருக்கக்கூடிய ரிஷபம் ராசி என்பர்கள் தன்னிடம் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு நிறைய வாழ்க்கை கொடுத்துருப்பாங்க, நிறைய பேரை தூக்கி விட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிருத்திகை நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராகு தசை வந்துட்டு ஒரு 18 வருஷம், 23 to ஒரு 18 எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 41 வயசு வரைக்கும் ராகு திசையில் இருப்பாங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராகு திசை காலகட்டத்தில் காதல் வருது. சில பேருக்கு காதல் சக்ஸஸ் ஆகி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா களத்திர தோஷமோ தார தோஷமோ இருக்கும். காதல் கல்யாணம் ஆகுது அப்படின்னாலே நம்மளுடைய ஜாதகத்தில் களத்திர தோஷமோ அல்லது தார தோஷமோ இருந்தால் அந்த காதல் சக்ஸஸ் ஆகும். 5ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு. ரிஷபத்துக்கு 5க்குரியவன் புதன். அந்த புதன் வந்து அங்கேயே ஆட்சி பெற்றிருக்கு, உச்சமாக இருக்குது, அல்லது குரு சுக்கரனோடு சேர்ந்துருக்கு அப்படின்னா காதல் சக்ஸஸ் ஆகிடும். காதல் வந்துட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது, கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஏற்ற இறக்கமாக இருக்கும். முக்கியமாக இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை கொஞ்சம் பொசசிவாக இருப்பாங்க. வாழ்க்கை துணைவரோட டாமினேஷன் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாடு காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் மனதளவு அல்லது உடல் அளவில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதற்கு நீங்கள் எக்ஸ்பென்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு டிப்ரெஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அதனால் ஒரு குடும்ப வாழ்க்கையில் சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தோஷங்கள் இருக்குது அப்படின்னாலும் பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை சற்று, அதாவது ஒருத்தருக்கு தோஷம் இருக்குது ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா ஒரு தற்காலிக பிரிவாக ஏற்பட்டு அதுக்கப்புறம் சேருவாங்க. அதே சமயத்தில் 2 பேருக்குமே ஒரு காலத்தில் தோஷம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிறது, பிரிஞ்சு போகிறது, தாம்பத்திய வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறது எல்லாமே. மற்றபடி எந்த தோஷமும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லை, ஓரளவுக்கு நல்ல தாம்பத்திய வாழ்க்கை அதாவது இந்த ராகு திசையில் ஏற்படுகிறது. பொது பலனாக சொல்கிறேன் நான். அதே போல் குருதிசை அப்படிங்கிறது 41 வயசுக்கு மேலே குருதிசை வருது. இந்த குருதிசை காலகட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு இடமாற்றம், ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருந்து பிரிஞ்சிருக்கிறது, ஏதோ ஒரு வகையில் தொழில் காரணமோ பிரிஞ்சு போயிட்டு வேறொரு இடத்துல இருக்கிறது, வாழ்க்கை துணைவரோட கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் தாம்பத்தியம் அப்படிங்கிறது குறையும். அப்போது முதல் பகுதியில் வர்றதுங்கிறது நல்லாவே மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் எடுத்துக்கலாம். இப்போ ரிஷப லக்கணமாகவே இருந்தாலும் குருதசை இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது. அந்த நேரத்தில் தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த ரோஹிணி நட்சத்திரத்திற்கு முதல் திசை சந்திர திசை ஒரு 10 வருஷம், அதாவது ரோஹிணி 1ஆம் பாதத்திலேயே பிறந்தவர்களுக்கு 10 வருஷம் இருப்பு திசை இருக்கும். அதே போல் இந்த 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் அதற்கு தகுந்த மாதிரி இருப்பு குறைவாக இருக்கும். 7 வருஷம். அடுத்து செவ்வாய் திசை ஒரு 17 வயது வரைக்கும் இவங்களுடைய இளமை பருவம் அப்படிங்கிறது செவ்வாய் திசையும் சந்திர திசையும் கடந்து போயிடுது. இந்த நேரத்தில் ஒன்றும் பெரியாசாக ஒரு இம்பேக்ட் கிடையாது. அதாவது இந்த சந்திர திசை காலகட்டத்திலேயே இவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்லதொரு முன்னேற்றம், ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன வயசில் நல்லதொரு முன்னேற்றம் இது எல்லாத்தையும் கொடுக்கும். பேரண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இந்த செவ்வாய் திசை காலகட்டத்தில் இவங்களுக்கு கல்வி கொஞ்சம் வந்து தடை அப்படிங்கிறது ஏற்படுறது, ஆவரேஜாக படிக்கிறது, உடல்நல தொந்தரவு, பண விரயம் ஆகிறது இவர்களுக்கு அல்லது குடும்பத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். அதற்கு அடுத்து 17 வயசில் இருந்து ஒரு 18 வருஷம் ராகு திசை. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 35 வயசு வரைக்குமே இவங்களுக்கு ராகு திசை இருக்கும். இந்த ராகு திசையில் வந்து இவங்களுக்கு காதல் ஏற்படுறது, திருமணம் ஆகுது, இல்லை காதல் ஏற்படாமல் சில பேருக்கு வந்துட்டு சீக்கிரமாகவே கல்யாணம் ஆகிரும் இந்த ராகு திசை காலகட்டத்தில். இது எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னா நம்மளுடைய ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்குது, இது பிரச்சனை இல்லை அப்படின்னா நல்லதாகவே அமையும். நம்ம ஜாதகத்திலேயே தோஷங்கள்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது அந்த மாதிரியான ஒரு பர்சனை அமைந்து நமக்கு பாடாப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் சில பேருக்கு ஏற்பட்டுருது. ஸோ சில பேருக்கெல்லாம் லைஃப் நல்லா ஸ்மூத்தாகவே போயிட்டு இருக்கு. ஸோ சில பேருக்கு எல்லாமே கல்யாணமான பின்பு கூட வேறொரு எதிர்ப்பாளினருடைய உறவு அல்லது ஒரு தொடர்பு அப்படிங்கிறது ஏற்படுறதாகவும் இருக்கும். அது வந்துட்டு ஒரு பாதிப்பு அப்படிங்கிறத கொடுத்துரும். அதே போல் சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த திருமண வாழ்க்கையில் ஒரு பிரிந்து தனித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை காலகட்டத்தில் அலைச்சல்கள், பயணங்கள், ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கும். ஆனாலும் இவங்களுக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கொஞ்சம் லேட்டாக கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாக்க இவங்களுடைய வாழ்க்கை பெருசாக பாதிக்கப்படுறது கிடையாது. சீக்கிர திருமணம் அப்படின்னா, அதாவது காதல் திருமணமே இல்லை ஆனால் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அல்லது ஒரு நிர்பந்தத்தால் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது. அப்படிப்பட்டவர்களுக்கு தாம்பத்திய சுகம் இல்லாமல் அல்லது தனித்திருப்பது, பிரிந்திருப்பது போன்றவையும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுகிறது.
அதாவது சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ராகு திசை காலகட்டத்தில் கூட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அடுத்து குருதசை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 35 வயதில் இருந்து குருதசை வருது அப்படின்னாக்க ஒரு 16 வருஷம் ஒரு 51 வயது வரைக்குமே உங்களுக்கு இந்த குருதசை இருக்கும். இந்த குருதசை காலகட்டத்தில் தனியாக இருக்கிறது, தொழில் காரணமாக பிரிஞ்சிருக்கிறது, அல்லது வாழ்க்கை துணைவருக்கு டைவர்ஸ் வாங்கிட்டு தனியாக இருக்கிறது, 2வது தாரம் அமையாமல் இருக்கிறது போன்றவை எல்லாமே இந்த குருதசை காலகட்டத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுது. பொது பலனாக சொல்கிறேன். மற்ற விஷயங்களும் நிறைய இருக்குது. ஆனால் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை முதல் திசை 7 வருஷம் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் அல்லது வீடு மாற்றம் இடமாற்றத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, கல்வியில் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கிறது போன்றவை எல்லாமே ஏற்படும். 7 வயசுல இருந்து 18 வருஷம் வந்து ராகு திசை, ஏறத்தாழ 25 வயசு முடிகிறதுக்குள்ளேயே ராகு திசை முடிஞ்சிடுது. இந்த டியூரேஷனில் இவங்களுக்கு காதல் போன்றவை ஏற்படுது. சில பேருக்கு சக்ஸஸ் ஆகாமல் கூட பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் சில பேருக்கு சக்ஸஸும் ஆகிடுது. அதுவே மேரேஜ் லைஃப்பில் தோஷங்கள்லாம் இல்லை அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே குருதசை உடனே இவங்களுக்கு 25 வயசுலேயே வருது. அதனால தான் இந்த குருதசை காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் நிறைய பேர் பாதிக்கிறது. இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த குருதசை காலகட்டத்தில் தனிச்சிருக்கிறது அல்லது ஏதோ ஒரு வகையில் தாம்பத்திய சுகம் இல்லாமல் ஒரே வீட்டில் இருந்தால் கூட தனித்தனியாக தூங்குறது அல்லது வேலை விஷயமாக தனித்தனியாக இருக்கிறது போன்றவை எல்லாமே இந்த குரு திசையில் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். அதனால தான் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக நிறைய கருத்து வேறுபாடு முரண்பாடுகள் எல்லாமே ஏற்படுது. அந்த வகையில் தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஆவரேஜாக தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்களுக்கு குரு திசையிலேயே குரு நல்லதொரு சாணபலம் இல்லை அப்படின்னாக்க இவங்க வந்து ரிஷப லக்கணமாகவே இருக்கிறாங்க அப்படின்னா குரு திசையில் நிறைய அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறது. அதாவது அப்பப்போ வந்து பிரச்சனைகள் போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இவங்களுக்கு ஏற்பட்டது குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக. சில பேருக்கெல்லாம் டிவோர்ஸ் ஆகி 2ஆம் தாரம் ஏற்படுறது, எதிர்ப்பாளினர் உறவு ஏற்படுறது, அதாவது வேறொரு தொடர்பு ஏற்படுறது, அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏமாந்து பண இழப்புகளை சந்திக்கிறது, சிலரால் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுறது எல்லாமே ஏற்படும். அதனால் இவங்களுக்கு சில பேருக்கு பொதுவாக சொல்கிற 2வது தாரத்தால் நன்மை, அதாவது சப்போஸ் செகண்ட் மேரேஜ் ஆகுது அப்படின்னா அந்த 2ஆம் தாரத்தால் தாம்பத்திய வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும். அதே போல் அவர்களால் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் காதல் கூட பார்த்தீங்க அப்படின்னா முதல் காதல் தோல்வி அடைஞ்சிரும். ஆனால் 2வது காதல் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும். 2வது காதலில் இவங்க கல்யாணம் அளவுக்கு கொண்டு போயிட்டு முடிப்பாங்க. இந்த மாதிரி ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் இவங்களுக்குமே இந்த பிற்பகுதியில் கொஞ்சம் தாம்பத்திய வாழ்க்கையில் இடைவெளிகள் இருந்தாலும் ஒரு ஆவரேஜாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த 12வது பாவம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சஸ்தானம். இந்த 12ஆம் பாவகம் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு மேஷம். இந்த மேஷத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்தும் இவங்களுக்கு தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத ஜாதகத்தை வச்சு சொல்லலாம். அந்த ஒரு வகையில் இந்த மேஷத்தில் சனி இருக்குது. அந்த ஒரு வீட்டோட அதிபதி ஆட்சி உச்சமாகலை அல்லது அங்கே சனி வக்கரமாகலை, அங்கே சனிக்கு சுப தொடர்புகள் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா அங்கே சனி கம்ப்ளீட்டான ஒரு நீசம். சனி நீசமாக இருக்கார் ஒருவருடைய ஜாதகத்தில் அப்படின்னா அவர்களுக்கு திருமணம் லேட் ஆகுது. திருமணம் ஆன பின்னாடி தாம்பத்திய சுகம் கிடைக்காம இருக்குது அல்லது எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இருக்கும். ஸோ சனி பகவான் வந்துட்டு லக்னத்துக்கு ராசிக்கு 12ல் இருந்தால் தனிச்சிருப்பாங்க. உடல் நலத்தில் அடிக்கடி தொல்லைகள் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். மேலும் ஊர் விட்டு வெளியூர் வெளிநாட்டில் வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். தொழில் காரணமாக கூட பிரிஞ்சிருப்பாங்க. இந்த இடத்துல சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உச்சமாகி இருக்கும். அப்பயுமே வந்து தொழில் காரணமாக பிரிஞ்சிருக்கிறது, தனித்திருக்கிறது, தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த ரிஷபத்துக்கு 12ஆம் பாவகத்தில் செவ்வாயும் ஆட்சி பெற்று இருந்தாலும் திருமணம் தாமதமாகும். ஆனால் தாமதமாக திருமணம் செஞ்சாலும் தாம்பத்தியம் எல்லாமே கிடைக்கும், பிரச்சனை கிடையாது. ஆனாலும் கருத்து வேறுபாடு, வாழ்க்கை துணைவருடைய டாமினேஷன், வாழ்க்கை துணைவரோட சற்று பிரிஞ்சிருக்கக்கூடியதும் வாழ்க்கையில் ஏற்படும். இந்த லக்னம் ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் கேது பகவான் இருக்கார் அப்படின்னாலும் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபாடு குறைவாக இருக்கும் அல்லது அது கிடைப்பது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அவ்வப்போது சரி ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். எது இருந்தாலும் வெளியில் ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் இருக்காது. அது வந்து பாதிக்கும், தாம்பத்திய வாழ்க்கையில் பாதிக்கும், ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாட்டை ஏற்படுத்தும். இந்த 12ஆம் பாவகம் அயன சயன ஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்கோ அதற்கு ஒருத்தருடைய தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் அவர்களுக்கு. அதே போல் ஒருத்தர் 2வது தாரம் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 12ஆம் பாவகத்தையும் பார்க்கணும். அதுவும் நம்ம முக்கியமாக கன்சிடர் பண்ணணும். அதே போல் 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் 7ஆம் இடத்துலையே ஆட்சி பெற்றிருக்கு அப்படின்னா திருமணம் தாமதமாகும். எப்பயுமே லக்னம் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ஒரு பிரிவுங்கிறது கண்டிப்பாக உண்டு, தனித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு. அதே போல் லக்னம் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும் திருமணம் லேட் ஆகும். அதே போல் இவர்களுக்கு தற்காலிக பிரிவு ஏற்படும். இந்த செவ்வாய் வக்கரம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு தான் 2வது தாரம் அப்படிங்கிறது ஏற்படுவதாக சூழ்நிலைகள் ஏற்படும். அதாவது நம்ம
நம்ம ஜாதகத்தில் என்ன கர்மா இருக்கோ அதை நாம் அனுபவிக்க பிறந்திருக்கிறோம். ஆக நண்பர்களே, இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும், தெளிவாக விளக்கமாகவும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வைஸாகவும் சரி, பணம் ரீதியாகவும் சரி, இல்லை நம்பிக்கை துரோகங்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அதற்கான தெளிவான ஒரு பரிகாரமும் பலன்களும் விளக்கங்களும் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக தரப்படும். ஓகே, இதே மாதிரி நல்ல வழியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.